கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு உள்ளங்களே, இன்றைய நாளிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தை நாம் தியானமாக எடுத்துக்கொள்வோம். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை காணும்படியாக அங்கே ஒரு மனிதன் இயேசுவை தேடி அலைகிறதான ஒரு சூழல். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைய நாளிலே நீங்கள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இயேசுவினுடைய மகிமை எப்படிப்பட்டது, அவர் நம் வாழ்விலே எப்படியெல்லாம் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார், அவர் நம்முடைய வாழ்வில் இருந்தால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் நாம் காணப்படுவோம் என்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றால், இதை நீங்கள் கவனமாய் கேட்டு இன்றைய நாளிலே இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள ஏதுவாய் காணப்படும். சகேயு என்ற ஒரு மனிதன் வரி வசூல் செய்பவனாய் இருந்தான். அதாவது இந்த காலகட்டங்களிலே பணத்தை வசூல் செய்பவனாய் அவன் காணப்பட்டான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவன் பணத்தை வசூல் செய்பவன்தான். ஆனால் இயேசுவை குறித்து அவன் கேள்விப்பட்டு இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அவன் பார்க்க வேண்டும், அவரை காண வேண்டும் என்று அவன் குள்ளமாய் இருந்தபடியினாலே அவருக்கு முன்பாக ஓடி ஒரு காட்டத்தி மரத்தின் மீது ஏறினவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா! எவ்வளவு ஒரு வாஞ்சை அவனுக்குள் இருந்தது என்பதை நீங்கள் இதிலே கண்டு உணர முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிகிறாரே, என் வாழ்விலே அவர் நன்மை செய்ய முடியுமா என்று நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கலாம். நான் பதிவு செய்கிறேன், உங்களுடைய வாழ்விலே இயேசு கிறிஸ்து நன்மையை செய்கிறவராய் காணப்படுகிறார். இதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஏனென்றால் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு என் வாழ்விலே கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார் என்று பலர் சாட்சி பகிர்தலை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைய நாளிலே சகோதரா சகோதரியே, இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் நிச்சயமாய் உணர்ந்து உங்கள் வாழ்க்கையிலே அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவரை நீங்கள் கண்டு கொண்டால் உங்களுடைய வாழ்விலே கர்த்தர் எப்படிப்பட்டதான அற்புதங்களை செய்வார் என்பதில் மிக தெளிவாய் நீங்கள் காணப்பட வேண்டும் என்றுதான் என்னுடைய விருப்பமாய் ஜெபமாய் காணப்படுகிறது. அவன் குள்ளமாய் இருந்தபடினாலே ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே அவரை நான் பார்க்க முடியாது என்ற ஒரு எண்ணம் கொண்டவனாய் அவன் ஓடிப்போய் ஒரு காட்டத்தி மரத்திலே ஏறிக்கொண்டான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதிலே அவனுக்கு எவ்வளவு பெரிய ஆர்வத்தை உடையவனாய் அவன் காணப்பட்டான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். உங்கள் வாழ்விலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காணும்படியாக ஒரு ஆர்வம் உங்களுக்குள் இருந்தால் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களோடு அவர் பேசுவார். அவரை நீங்கள் காண முடியும். உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அவன் புரிந்து கொண்டபடியினாலே, அவன் புரிந்து கொண்ட உடனே இயேசு அவனை கண்டு, சகேயுவே இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டிலே நான் தங்க போகிறேன் என்று அவர் சொன்ன மாத்திரத்திலே அவனுடைய எல்லா விதமான குற்றங்களை அவன் ஒத்துக்கொண்டான். ஐயா, நான் ஒரு பாவி, நான் வரி வசூல் செய்பவன், அநியாயமாய் வட்டி வாங்குபவன், நான் ஒத்துக்கொள்கிறேன்.
நான் திருப்பி கொடுக்கிறேன். அல்லேலூயா. அந்த திருப்பி கொடுக்கிற ஒரு மனம்தான் இயேசுவை கண்டு கொள்ள அவனுக்கு ஏதுவாய் காணப்பட்டது. அந்த மனதை கர்த்தர் பார்த்தார். இன்றைக்கே உன் வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. எப்படிப்பட்டதான குற்றத்தை செய்திருக்கலாம், எப்படிப்பட்டதான துரோகத்தை செய்திருக்கலாம். ஆனால் இயேசுவை நீங்கள் பார்த்தால் நீங்களாகவே அதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, நீர் எப்படிப்பட்டவர் என்பதை சகேயு புரிந்து கொண்டால், அதே போல இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, சகேயுடைய வாழ்விலே நன்மை உண்டாவதற்கு சகேயு காரணம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். இயேசு அந்த சகேயின் வீட்டிற்கு ரட்சிப்பை கொடுத்தீரே, அதே போல பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பை கர்த்தர் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.